பெண்கள் பட்டமும் பட்டயமும் படிக்க ஊக்குவிச்சதே அதிமுக அரசு தான் சொல்றாரு நடிகர் ஆனந்த்ராஜ். சமீபத்தில் அதிமுக மேடை ஒண்ணுல அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். அதே மாதிரி ஒரு அம்மா வயசான பாட்டியை உட்காந்து பாருங்க, நல்ல முடியோட ஒரு அம்மா நல்ல அழகா அப்படி ரெட்டலை காமிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா ரெட்டலை காமிச்சு நிக்கிறாங்க, நிறுத்துங்க வண்டி என்று கீழே குதிச்சு ஓடி போய் அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி, ஆஹா நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் இந்த கட்சி தோக்கவா போகுதுன்னு 2000 தள்ளுக்கு வந்துச்சு அந்த அம்மா. ஏன் பாட்டி செவனேன்னு வண்டியில போறவனை கூட்டு 2000 கேட்கறே, உனக்கு அடுக்குமா? நான் உனக்கு காட்டுதான் எனக்கு அந்த கீழே கூட்டு இருந்துச்சு அந்த அம்மா. அட கரக முடிச்ச கேள்வி, நீ ரெட்டலை காட்டியாக்குன்னு கீழே வந்தேன்னா அதெல்லாம் ஒழுக்கமா பேச ரெட்டாலைக்கு தான் போட போற முதல்ல 2000 தள்ளுச்சு. ஆமா அது நான் என்ன பார்த்தா 2000 கேட்கிற திமுக காரனை பார்த்தா எவ்வளவு கேட்பேன்னு எப்படி இருந்துச்சு அந்த அம்மா. என்ன ஒரே சூரிய நான் கேட்டேன், இல்ல கண்ணா 5000 தள்ளுன்னு கேட்டேன். அது ஏன் அவங்கிட்ட 5000 என்கிட்ட 2000? அவன் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். 1,76,000 கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறானாமே. ஒரு 5000 கொடுத்தால் குறைந்தா விட போகிறான். திமுக காரன் நடித்திருக்கிற கொள்ளை இன்றைக்கு தமிழகத்திலே கடையோடியிலே குக்கிராமத்திலே வாடுகிற மூதாட்டி வரை தெரிஞ்சுக்கிட்டா அப்பேற்பட்ட கொள்ளை. இதை நான் சொல்லவில்லை, இது அம்மாவுடைய மேடை. நாங்கள் அனைவருமே அம்மாவுடைய கழக தொண்டர்கள். நாங்கள் அம்மாவை உயர்த்தியும் திமுகவை தாழ்த்தியும் பேச வேண்டும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது. காலிலே போடுகிற ஷூவில இருந்து, மேலே போடுகிற ஆடையிலிருந்து, மானத்தை மறைக்கிற துப்பட்டாவிலிருந்து, முதுகிலே மாட்டுகிற தோல்பையிலிருந்து, உள்ளே வைக்கிற புத்தகத்திலிருந்து, எழுதுகிற பேனாவிலிருந்து, வரைகிற ஜாமெட்ரி பாக்ஸிலிருந்து, மடித்து வைக்கிற மடி கணிலிருந்து, உண்ணுகிற உணவிலிருந்து, ஓட்டுகிற சைக்கிள் வரை தந்து இன்றைக்கு கல்வியை தருகிற ஒரே தலைவருடைய புறத்தலைவி அம்மா என்றால் மாற்று கருத்து கிடையாது. சிறந்த முதலமைச்சர் யார்? ஒரு பத்திரிகை சொல்கிறது காமராஜர் என்று. நான் சொல்கிறேன் சிறந்த முதலமைச்சர் யார்? என் புரட்சி தலைவி அம்மா தான் சிறந்த முதலமைச்சர். அவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். காமராஜர் எதனால் சிறந்த முதலமைச்சர்? எதற்காக? மதிய உணவை தந்து படிக்கவா என்று குழந்தைகளை அழைத்தார். உணவு தந்து படிக்கவா என்று அழைத்தார். ஆனால் இன்றைக்கு அம்மா படிப்பல்ல, படிப்பை முடிப்பதற்காக உனக்கு தாலிக்கு தங்கம் தருகிறேன், 50,000 தருகிறேன், பட்ட படிப்பை முடி என்று சொல்கிறாரே. தங்கம் வாங்கிய பட்டம் படித்த அனைவருக்கும் தங்கம் முடி. பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்கும், வயதுக்கு வந்த பெண்கள் ஒரு 10 வயசு 12 வயசு 13 வயசு 10வது அல்லது 8வது வயசுக்கு வந்துட்டா படிக்க வேணாம், படிப்பை நிறுத்துவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பட்டம் பெற வேண்டும். ஆண்கள்லாம் விட்டாங்க, அதுக்காக ஆம்பளைங்க வாயை பழக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையான்னு கேட்காதீங்க. நமக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு ஒரு வேஷ்டி, பொங்கலுக்கு ஒரு வேஷ்டி, நமக்கெல்லாம் அவ்வளவுதான். திட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு தான். ஏன்? பெண்கள் கையில கொடுத்து அழகு பார்க்கிறார். படிச்சு முடிய மகளை, என் தாயை, என் சகோதரியை படிச்சு முடிச்சா உனக்கு 50,000 தருகிறேன், 4 கிராம் தங்கம் தருகிறேன். இல்லம்மா எனக்கு படிப்பு வரல, பட்டய படிப்பை முடிக்கிறியா, டிகிரி வாங்கு போதும், உனக்கு 25,000 தருகிறேன், 4 கிராம் தங்கம் தருகிறேன். இது எங்கே நடக்கும்? நம்ம வீட்டு குழந்தைய படின்றாங்க, அதுல அவருக்கு என்ன லாபம்? உங்க வீட்டு பெண்ணை பட்டப்படிக்க வைத்தால் அந்த தாலிக்கு ஆசைப்பட்டோம், பணத்திற்கு ஆசைப்பட்டோம். உன் மகள் படித்து விட்டால் உன் குடும்பத்திலே ஒரு படித்த பட்டதாரி பெண் இருப்பார். இப்போது சொல்லுங்கள், காமராஜ் சிறந்தவரா, என் புறத்தலைவி அம்மா சிறந்தவரா என்பதை அன்போடு மக்கள் கைக்கு நான் விடுகிறேன்.